ஹலோ விவர்ஸ், இன்றைய காணொலியில் பைப் அண்ட் சிஸ்டன் அப்படிங்கிற தலைப்புலேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதை A, B என்ற குழாய்கள் ஒரு தொட்டியினை முறையே 10 மற்றும் 15 மணி நேரத்தில் நிரப்ப இயலும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 2 குழாய்களும் 4 மணி நேரம் திறந்து விடப்பட்டு பிறகு B குழாய் அடைக்கப்படுகிறது. தொட்டியின் எஞ்சிய பகுதியை நிரப்ப குழாய் A எடுத்துக்கொள்ளும் நேரமானது. ரைட்டுங்களா? ஏ மட்டும் கடைசியாக மிச்சம் இருக்குது 4 மணி நேரம் கழித்து ஏ மட்டும் திறந்து விடப்படுகிறது. ஏங்கிற பைப்பு மட்டும் திறந்து விடப்படுகிறது. அது நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டால் தொட்டியோட கொள்ளளவு எவ்வளவுன்னா நம்மளா ஒரு எடுத்துக்கிறோம். எல்சிஎம் கொடுத்துருக்கிற 2 டேட்டாவை வச்சு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் 10க்கும் 15 எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா 30 டானாவகுத்தல் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்சிஎம் வந்து 30. இந்த 30ங்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா 2க்கு 30ங்கிறது தான் எல்சிஎம்மு. 10க்கும் 15க்கும் இந்த எல்சிஎம் தான் ஃபுல் டேங்குன்னு வச்சுங்களேன். இது வந்து ஃபுல் டேங்குன்னு வச்சுங்களேன். ரைட்டுங்களா? அடுத்தது இப்போ 30ல் 10 எத்தனை டைம் இருக்குது? 3 டைம் இருக்குது. 30ல் 2 டைம் இருக்குது அப்படின்னு மாற்றிக்கணும் 15. ஏன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சதுனால. ரைட்டா? அப்போ 2 குழாய்களும் 4 மணி நேரம் திறந்து விடப்படுகிறது. அப்போ 4 மணி நேரத்தில் 4 × 2 குழாய்களும் நிரப்பிய பார்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 3 + 2. 2 குழாய்களும் சேர்ந்து 4 மணி நேரம் தான் வேலை செய்யும். 3 × 2 5 4 20. இப்போ 20 பங்கு டேங்கு நிரம்பிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? பேலன்ஸு 30ல் 20 போயிடுச்சுன்னா 10. பேலன்ஸ் டேங்க் எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. அப்போ பேலன்ஸ் டேங்கை தொட்டியின் எஞ்சிய பகுதியை குழாய் ஏ நிரப்ப குழாய் ஏ எடுத்துக்கொள்ள நேரமானது. இப்போ பேலன்ஸ் டேங்க் எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. இப்போ குழாய் ஏ வந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஏங்கிறது 3 மணி நேரத்தில் நிரப்போம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சும்மா 10/3 அந்த 3 போட்டு வகுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான். ஆப்ஷனில் அப்படியே வகுத்து போட்டிருக்காங்களா, ஆப்ஷனில் அப்படியே கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இந்த கொடுத்துருக்குறாங்க 10/3 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ தான். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பேசிக்லேருந்து பார்த்துருந்தா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் டஃப்பான கணக்கு, குரூப் 1 கணக்கு. இது எஸ்எஸ்சி, பேங்கிங் இந்த மாதிரி இதிலெல்லாம் கேட்பாங்க. இது எப்படி ஷார்ட்டாக போடுறதுங்கிறத பார்த்தோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.